பியர் குரூப் ரொம்ப முக்கியமாக இருக்கா சிவா? இப்போ நீங்கள் 4 பேர் அல்லது இன்னும் 40 பேர் அந்த டீம் வந்து டெஃபினெட்லி அது வந்து ஒரு ஓகே நம்ம வந்து இதை அச்சீவ் பண்ணுறோன்ற ஒரு இடத்துக்கான ஒரு அந்த ரேஸில் இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து ஓடுவோமா? அது எப்படி அந்த அந்த மாதிரி ஒரு அமையிறது ரொம்ப நல்லதா லைஃப்பில்? கண்டிப்பாக சார், பியர் குரூப்புங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட்லி நம்மலாம் ஹியூமன் பீங்ஸ், மற்ற ஆர்கானிசம்ஸ் ஸ்பெசிமென்ஸோட வந்துட்டு நம்ம புத்திசாலி அப்படின்னு சொல்கிறோன்னா அதுக்கு ஒரே காரணம் நம்மளோட எபிலிட்டி டு ஆர்கனைஸ். கனெக்ட் பண்ணுறோம், நெட்வொர்க் பண்ணுறோம், இங்கேருந்து வேறு இடத்துல இருக்க வேலை நம்மளால் செய்ய முடியுது. அது காரணம் வந்துட்டு இந்த பியர் குரூப் நெட்வொர்க்கிங் தான். அப்படி இருக்கும்போது சார், ஸ்கூலிங் லெவல்லேருந்து இந்த விஷயம் வந்துட்டு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. குரூப் ஸ்டடி, குரூப் ப்ரிப்ரேஷன். அப்படி இருக்கும்போது இந்த சிவில் சர்வீஸ் கட்டத்தில் தான் வந்துட்டு இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஃபஸ்ட்டு நான் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான் ஆரம்பித்தேன். தனியாக உட்காந்து படித்தேன். அந்த தனியாக உட்காந்து படித்ததுங்கிறது எனக்கு கண்டென்ட் நிறைய நான் கவர் பண்ண முடிஞ்சது, நிறைய படித்தேன். பட் ஆனால் வந்துட்டு என்னோட மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். அதாவது ஒரு சில நேரத்தில் வந்துட்டு என்னடா இன்னும் எவ்வளோ நாளும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். நம்ம சரியான பாதையில் தான் போகிறோமா, இல்லை நம்ம தப்பாக போகிறோமா, எப்படி இன்னும் நம்ம பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு இருக்கும். இல்லை ஒரே கோணத்தில் தான் யோசிப்போம், மற்ற பர்ஸ்பெக்டிவ்லாம் நமக்கு தெரியாது. இதெல்லாமே தெரியாமல் இருந்தது. அப்போது ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண எஸ்டிஐன்னு அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்கும். அங்கே சிவில் சர்வீஸ்க்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கு. அங்கே மெயின் சேர்ந்தேன். அப்போ தான் வந்துட்டு குரூப் ஸ்டடினா எப்படி எஃபெக்டிவாக இருந்தது. ஸோ அந்த பேசிஸில் தான் நான் டிஏவியில் இருக்கும்போது, டிஏவி நான் படித்த ஸ்கூல், அங்கே வந்து ஒரு அலுமினை இனிஷியேட்டிவ் மாதிரி ஆரம்பித்தோம். ஸோ இந்த மாதிரி 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் மாதிரி இருந்தது. அங்கே தான் நாங்கள்லாம் வந்துட்டு பழகணும். அங்கே வந்துட்டு இப்போ ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தோம். நாங்களே வந்துட்டு எங்களை குரூப்பாக பிரிச்சுட்டோம், 5 பேர் ஒரு குரூப்பில். ஸோ ஒருத்தர் கம்பீட் பண்ணி ஷேர் பண்ணி படித்து தான் வந்துட்டு எங்களால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது.